எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இப்ப பாரு அம்மா, அந்த கெடியார் திருத்திங்க. கெடியார் ஒன்று ரெடி பண்ணிடலாம். கெடியார் ஒன்று, கேலண்டர் ஒன்று, டைம் பிளாக் ஒன்று எல்லாம் ரெடி பண்ணணும். அன்பு ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்களுக்கும், யூடியூப் சேனல் நேயர்களுக்கும், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் நேயர்கள் அனைவருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகற்றியலால் ஏற்றப்பட்ட அந்த குமராசாமி நூலையும் வணங்கி, இந்த இனிய தமிழ் புத்தாண்டுக்கு நிகழ்ச்சிக்கு என்னை துலாம் ராசிக்கு பேச வைத்த அன்பு ராஜநிலையினுடைய நிறுவனர் உயர் திரு ராஜசேகர் ஐயாவுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வளைந்து எங்களுக்கு வழிகாட்டியுமான ஐயா மருதமலை குருஜி அவர்களுக்கும், ஏனைய ராஜநிலை தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், மற்றும் இந்த புத்தாண்டினுடைய பலன்களை விவரிக்க வந்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் என் நன்றிகழ்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருகிற புத்தாண்டு பொதுவா எல்லாருமே பேசுற மாதிரி அன்புள்ள துலாம் ராசி நேயர்களே அப்படிங்கிறது மாதிரி விட, இந்த துலாம் ராசிக்கு இந்த வருடம் என்ன நடக்கும்? ஏன்னா 3 நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசிகள் குரு பெயர்ச்சியும் உண்டு, சனி பெயர்ச்சியும் உண்டு, ராகு கேது பெயர்ச்சியும் உண்டு, இந்த வருடத்தில் நடக்கும். அப்ப 3 முக்கிய கிரகங்கள் மாறக்கூடிய தன்மையில் துலாம் ராசி எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாமே ராசியை பொறுத்து தான் இருக்கும். துலாம் ராசி ஒரு சில நான் சொல்லுவாங்க லக்னம்னு, ஆனால் ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஜாதகம் லக்னத்திற்கு வேலை செய்கிறதா, ராசிக்கு வேலை செய்கிறதா? ஒரு ஜோதிடனுடைய கணிப்பு அப்படிதான் இருக்கணும். ஏனென்றால் கிரக நிலை, கோச்சார கிரக நிலை வைத்துத்தான் அந்த வருட பலனையே நிர்ணயிக்க முடியும். யுகாதி, சென்ற யுகாதி வந்திருக்குது உங்களுக்கு. அந்த யுகாதி என்று இருக்கிறது குரு நாள்ல வியாழக்கிழமை வந்ததுனால அவர் ராஜாவாக, இந்த பராபவ ஆண்டினுடைய ராஜாவாக முழுவதும் செயல்படுவார். அப்ப குரு தலைமை பண்பை ஏற்று செயல்படக்கூடிய தன்மைகளுக்குள்ள இந்த வருடம் முழுவதுமே இருக்கும். அப்ப அந்த குரு தன்னுடைய நிலைமையை இந்த வருடத்திற்கு எப்படி யார் யாருக்கு செய்கிறார், துலாம் ராசிக்கு எப்படி செய்கிறார், இதைத்தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு இந்த துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு குரு எந்த இடத்துல நிற்பாருன்னா பார்த்துன்னு, வருகின்ற ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதம் வருடமே நீங்கள் மிதுன ராசியிலும், அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் வந்து கடக ராசியிலும் இருக்கும். ஆனா இந்த ராசிக்கு அவர் 9, 10 2 இடங்களிலும் சஞ்சரிக்கக்கூடிய செயல்பாடுகள் அந்த குருவுக்கு உண்டு. அப்ப 9, 10 அந்த ராசிகளுக்கு எங்கெங்கே தனது பார்வையை செலுத்துவார்? லக்னத்துக்கு 3ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம், இந்த 2 இடத்திலும் அல்லது லக்னத்துக்குள்ள என்னைக்குமே மாறக்கூடிய தன்மை இப்ப இருந்தக்கூடிய மாறாதிருக்கப்ப லக்னத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப மே மாசம் வரலுமே நீங்க பாருங்க, 1, 3, 5 இந்த பாவங்களை அவர் தொடர்பு கொள்கிறார். குரு வருகிற மே மாசம் குரு பேச்சு ஆகிறவர்களுமே. அப்ப ஆகிறவர்களும் தன்னுடைய குரு இவை எப்படி இருப்பார்? அப்ப மிதுனத்தில் இருக்கும் குரு துலாமை பார்க்கின்ற ஒரு செயல், குழந்தை
அல்லது பூர்வ புண்ணியம். இந்த வருகிற மே மாசத்திற்குள் பாருங்க, ஒரு சில அந்த துலாம் ராசிக்காரர்கள் முன்னோர்களுடைய பூர்வீக ஜென்மத்தினுடைய அந்த சொத்துக்கள் வாங்கி அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்துல 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்ப இவர்களுடைய பார்ட்னர் அல்லது இவர்கள் மூலம் செய்யக்கூடிய தொழில், பார்ட்னர் போட்டு செய்யக்கூடிய தொழில ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் அங்கே இருக்கும். இதனால் சிறிய சிறிய தொழில ஒரு சின்ன சின்ன சுணக்கங்கள் ஏற்படும். வருகின்ற மே மாசம் வரலும் தான் இது இருக்கும். அப்ப அடுத்தது இவங்க இது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். அங்கேயும் அதே மாதிரிதான் உங்களுக்கு அது கும்ப வீடாக இருப்பதால் அந்த வீட்டினுடைய தன்மைகள் ஒற்றி அவர்கள் இருக்கும். அப்ப கும்ப வீட்டுல ஒரு செயல்பாடுகள் குரு விழுகிறப்ப தன்னுடைய ஆயுள் பலத்தை அங்கே நிர்ணயம் செய்வார் குரு பார்க்கிறப்ப. அப்ப அவங்க அந்த ஆயுள் பலத்தை மேம்படுத்த செய்யக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு இருக்கும். நீங்க பாருங்க, இந்த காலகட்டத்திலிருந்து நான் இந்த நோயிலிருந்து விடுபட்டுட்டு வந்தேன், இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுட்டு வந்தேன் அப்படின்னு அந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கும். அந்த குரு இவர்களுக்கு 1, 5, 9 செயல்பாட்டுக்குள்ளதான் இருக்குது. அப்ப நல்லபடியா செய்யும். அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே இந்த மே மாசத்துக்கு ஒரு ஒரு பலன் நம்ம சொல்ல போறோம். அடுத்தது எடுத்துனா ராகு பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த துலாம் ராசிக்கு தான் இந்த ராகு வேலை செஞ்சுட்டு இருக்குது. 3, 7, 11 செயல்பாட்டுக்குள்ள அது உள்ள போயிடுச்சு. ராகுனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுல 3, 7, 11 தான். இப்ப இந்த காலகட்டத்துக்கு வருகிற மே மாசம் வரலும் ராகு துலாம் ராசிக்கு 3, 7, 11 தான் செயல்படும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ராகு இல்லை என்றால் திருமணம் இல்லை. நிறைய இடத்துல நாங்க சொல்லி இருக்கிறோம், ராகு இல்லை என்றால் திருமணம் இல்லை. ராகு 3, 7, 11 என்னைக்கு தொடர்புகிறதோ அன்னைக்கு அந்த திருமணம் நிச்சயிக்கப்படும் அப்படின்னு. வருகிற இந்த காலகட்டத்திலே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த மாசம், ஏப்ரல், மே, ஜூன், இந்த 6 மாதத்துல நீங்க வேணா எடுத்து பாருங்க, அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த திருமணம் நிச்சயிக்கப்படும். ஒரு சிலருக்கு திருமணம் முடிஞ்சிடும், திடீர்னு முடியும். இந்த மாதம் விட்டு அடுத்து மே மாசம், சித்திரை மாசம், இந்த பங்குனி மாசத்துல அதிகமாக இது இல்லை. சித்திரை மாசம், வைகாசி மாசம் பாருங்க, அந்த வயது கொத்த, இந்த துலாம் ராசிக்குரிய வயது கொத்த 26ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற யாரேனும் பார்த்தீங்கன்னா திடீர் திருமணத்தை உண்டு பண்ணும். ஏன்னா ராகு தன்னுடைய வேலையை பிரமாதமா செகண்ட்ல செஞ்சுட்டு போகும். அது 3, 7, 11 சரியான இடத்துல துலாம் ராசிக்கு மட்டும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குது. அப்ப துலாம் ராசிக்காரர்கள் ராகுனுடைய ஒத்த தன்மையை நீங்க பெற்றுட்டீங்கன்னாவே எளிதில் திருமணம். உங்கள் எண்ணங்கள், அதாவது எந்தெந்த எண்ணங்கள், தொழில் சார்ந்த எண்ணங்கள் ஆகட்டும், மருத்துவ சார்ந்த எண்ணங்கள் ஆகட்டும், வீட்டுல குழந்தைகள் சார்ந்த முன்னேற்ற எண்ணங்கள் ஆகட்டும், எல்லா எண்ணங்களும் நிறைவேறத்தன்மை இந்த 4 மாசத்துல வந்திருக்கும். நீங்க பார்ப்பீங்க, கிடைக்கிறவங்க 2 மாசத்துல கிடைச்சிடும். இல்லை சார் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த 2 மாசத்துல அவங்களுக்கு பார்க்க கிடைக்கும். எந்த எண்ணத்தோட அவங்க முயற்சி செய்யறாங்களோ அந்த எண்ணம் நிறைவேறும். அதுதான் அந்த 3, 7, 11 முயற்சி செய்யக்கூடிய எல்லாமே அந்த செயல்பாடுகள் இணையாக நிறைவேற்றும். இணை என்பது 7ஆம் பாவம், நிறைவேற்றுங்கிறது 11ஆம் பாவம். 3 அந்த ராகு கையில எடுத்துக்கிட்டா இருப்பார். எந்த ராசிக்குன்னா துலாம் ராசிக்கிட்டான். வேற எந்த ராசிக்கும் இந்த காலகட்டத்துல ராகு கரெக்டா வைக்கல. அப்ப ராகுனுடைய தன்மை இப்ப துலாம் ராசிக்கு வருகிற குரு அந்த அவர் பயிற்சி ஆகிற இந்த வருடம் கடைசியில தான் பயிற்சி ஆகுது. 2026 கடைசியில. இந்த 2026க்குள்ள இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராகுனுடைய தன்மை இவர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு இருக்கும். இந்த ராகு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, சுக்கிரன் ராகு, சுக்கிரனுடைய துலாம் வீட்டினுடைய அதிபதி சுக்கிரனாக இருக்கிறார். அவர் ராகு எப்படி கொடுப்பார், இதெல்லாம் ஜோதிடர்களாகிய ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அந்த ராகு இந்த துலாம் ராசிக்கு மட்டும் ராசி, அதாவது அவர் கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு துலாம் ராசிக்கு மட்டும் 3, 7, 11 செயல்பட்டு, என்னைக்குமே ராகு 3, 7 ஜோதிடர்கள் அனைவருக்குமே தெரியும்,
ராகு 3 7 செயல்பாடுகள் தெளிவா அருமையா தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கும். அது 3 7 11 என்பது திருமணம் மட்டுமே. அப்ப எளிதில் திருமணம், இப்ப நீங்க இருக்கிற டக்குன்னு திருமண காலங்களில் துலாம் ராசியினுடைய சம்மந்தம், துலாம் ராசியும் சரி துலாம் லக்கணத்துக்காரும் சரி டக்குன்னு முடிச்சுன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் முடிஞ்சிடும், எளிதில் முடியாதும், கல்யாணமும் பிரம்மாண்டமாகும். இது ராகு இது கொடுக்கக்கூடியது, துலாம் ராசி கொடுக்கக்கூடியது. ஏன்னா ராகுனுடைய பார்வைக்கு இந்த ராசி என்னவா செய்கிறது? ஒவ்வொரு கிரகமும் கோச்சார கிரகங்களுடைய பார்வை அந்தந்த ராசிகளுக்கு என்ன இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப ராகுனுடைய செயல் அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. நீங்க குரு கூட ஒரு சில இடத்துல அந்த குருவனுடைய தன்மை மரியாதை ஒரு சில இடத்துல கூட குறைக்கும். ஆனால் இந்த ராகு என்னைக்குமே இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருடம் முழுவதும் துலாம் ராசிக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. அப்ப ராகுக்கு உண்டான எல்லா செயல்பாடுகளுமே நீங்க பரிகார முறையிலையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ராகுக்கு உண்டானது எதை எடுத்தாலும் சரி, ராகு என்பது நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும், நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. சிம்பிள். திருமணம் ஆகணும், இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகணும், புதுசா நிக்க வச்சு போட்டோ எடுங்க, அந்த போட்டோவை கொடுங்க. நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் போட்டு பெண்ணுக்கு நல்ல முழு உருவம் கொண்ட ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். சார் இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு காமெடி மாதிரி தெரியும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா செஞ்சு பாருங்க, நடக்கலன்னா அப்புறம் கேளுங்க. இதெல்லாம் திருமணத்தில் நாங்களாம் அனுபவப்பட்டு எல்லாமே கொடுத்து, இப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு நாங்கள் எளிதில் சொல்லிடுவோம், திருமணம் நடந்துருங்க போங்க இந்த வருஷத்துக்குள்ள. அப்ப அந்த ராகு என்னென்ன செய்கிறது என்பதை நாங்க பார்க்கணும். திருமணத்தை நடத்தி வைப்பவர் ராகு மட்டுமே. ராகு இல்லை என்றால் தாலியம் யாராவது கழுத்தில் தாலியம் வாங்க முடியாது. நிறைய இடத்துல நாங்களும் சொல்லி இருக்கிறோம். அடுத்த பெரிய கிரகமான சனி. இந்த சனி என்பது இந்த சனி பயிற்சி முடிகிறோம். என்ன சனி பயிற்சி டிசம்பர் மாசம் வரல இருக்குது. வாக்கிய பிரகாரம் சமீபத்தில் மாறினதாக, கோயிலினுடைய இறைவனுடைய வழிபாட்டில் மாறினதாக எல்லாருமே இருக்கும். ஆனா கணக்கீடு முறைகள் எல்லாமே திருக்கணித முறையாகத்தான் இருக்கிறது. அந்த திருக்கணித முறைப்படி வருகிற டிசம்பர் மாசம் வரலாம் அதுவும் இருக்குது. ராகு கேதுக்களும் அந்த டிசம்பர் மாசமும் இருக்குது, சனியும் அந்த டிசம்பர் மாசம். குரு மட்டும் உங்களுக்கு வருகிற ஜூன் அல்லது ஜூலைக்குள்ள வரும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா பெரிய கிரகங்களும் அதிக பலனை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி இந்த துலாம் ராசிக்கு தான். இப்ப சனியினுடைய எடுக்கிறப்ப சனியினுடைய பார்வைகள் இந்த ராசி எந்தெந்த மாதிரி உழவுனா 3 8 12. 3 8 12ங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஒரு செயல். துலாம் ராசிக்காரர்கள் பாருங்க, இப்ப வெளிநாடு தொடர்போட ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கேட்கலாம் சார் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சு கொண்டு இருக்கும். இல்லைன்னா இவங்க உறவினர் போவாங்க, இவங்க பேர்ல பணம் அனுப்பிச்சுடுவாங்க, இல்லைன்னா இவங்க குழந்தைகளே போகும். 3 8 12 இல்ல, வெளிநாட்டு தொடர்போட வந்தக்கூடிய அந்த சனியினுடைய தொடர்பு, அதுவும் மீன ராசிக்குள் சனி போய் அதனுடைய தொடர்புகள் இன்னும் நல்லா இருக்கும். அப்ப இந்த துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு 3ஆம் இடத்தினுடைய பார்வை இவர்களுக்கு என்னவா கிடைச்சிருக்கு. இவங்க 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி இந்த ராசிக்கு 3வது ராசியாக வரும். அப்ப தொழில் ஸ்தானத்தில் முயற்சிகள் செய்தார்கள் என்றால் வெற்றி பெறுவார்கள். வருகிற டிசம்பர்ல புதிய தொழில் தொடங்குகிறார்கள். ஏன்னா தனுசுக்குள்ள இருக்க ராசி ஒரு போராட்டமாக இருக்குதாலும் அங்கே 3ஆம் இடமாக வந்திருக்கு. முயற்சி செய்தால் கிடைத்து விடும். ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, ஒரு 5 6 முறை முயற்சி செய்யுங்க, டக்குன்னு போட்டுக்கலாம். ஏனென்றால் இவர்கள் 3ஆம் இடத்தில் சனியினுடைய 10ஆம் பார்வையப்படுறதுனால அங்கே மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. மூல நட்சத்திரத்தினுடைய அறிவை கிடைத்திடும், அரசாங்கத்தினுடைய தொடர்பு கிடைக்கும். அடுத்து இவங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கமிஷன் ஏஜென்ட் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா அங்க மூல நட்சத்திரத்துக்குரியது. பூராடம் இவருடைய நட்சத்திரமே, சுக்கிரன் அங்கேயே இருக்கும், இங்கேயே இருக்கும்.
3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க அவர்கள் எண்ணம் முழுசுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கணுங்கிற எண்ணம். முயற்சி செய்வாங்க, எளிதிலும் முயற்சி செய்வாங்க, கஷ்டப்படவே மாட்டாங்க. அங்க இருக்கிற உத்திர நட்சத்திரம் இவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து பெறக்கூடியது அல்லது வெளிநாட்டினுடைய செயல்பாடுகள், குழந்தைகளுடைய செயல், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இவர்களுக்கு செய்து முடிக்கும். அப்ப இந்த சனியும் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ராகு நல்லாவே பண்ணிட்டு இருக்குது, கூட சனியும் 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தில் இருந்து அதனுடைய செயலை பண்றது. நீங்க இந்த கணக்கீடு முறைகளை நாங்க சொல்லிட்டு இருப்போம், உங்களுக்கு எல்லாம் புரியாது. ஆனா தொழிற்சாலம் நல்லா இருக்கும். இதை மட்டும் நீங்க பொதுமக்கள் எடுத்துக்கோங்க. ஜோதிடராகி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணுங்க. சனியுடைய 10ஆம் பார்வை இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும் அப்படின்னு. அதே போல சனியனுடைய 3ஆம் பார்வை இந்த ராசிக்கு 8ஆம் பார்வையா போகும். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, அதிர்ஷ்டம் என்பது தேடி வரும். அதுவும் ரிஷபராசிக்குள்ள விழுகிறதுனால இதுவும் ரெண்டும் சுக்கிரன் வீடாவே இருக்குது. அதிர்ஷ்டம் என்பது தேடி வரும், பெண் தேடி வருவாங்க. அது 8ஆம் இடத்துல இருக்குது. ஜாதகத்தை பொறுத்து நல்ல ஜாதகம், ஜாதகனுடைய தன்மை எப்படி இருக்கிறது இந்த காலகட்டத்துல, தசாபுத்தி ஒத்து வரலன்னா அந்த பெண்கள் மூலமாக ஒரு பிரச்சனை ஏற்படும். தசாபுத்தி ஒத்து இருந்துச்சுன்னா அந்த பெண்களோடவே இருப்பாங்க. வீடு, வண்டி, வாகனங்கள் அமையும். இது பாருங்க, இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசிக்கு பொறுத்தளவுக்கு எல்லாமே திருமண காலகட்டத்துல தான் போகுது. எல்லா கிரகங்களும் திருமணத்திற்கு தான் சப்போர்ட் பண்ணுது. அப்ப திருமணத்தை சப்போர்ட் பண்ற இந்த துலாம் ராசிக்காரர்கள் லக்னத்தையும் எடுத்துக்கலாம். அது அந்த ஜோதிடர் நீங்க அணுகுங்க. இதை லக்னமா எடுத்தா என்ன நடக்கும், ராசியா என்ன நடக்கணும், கண்டிப்பா உங்க ஜோதிடர் பலன் கூறுவாங்க. உங்க வீட்டு அருகில் இருக்கும் ஜோதிடம் முதல்ல போங்க, உங்க தெருவில் இருக்கும் ஜோதிடத்தை முதல்ல போங்க, உங்க ஊர்ல இருக்க ஜோதிடத்தை முதல்ல போங்க. அப்ப நாங்க பெரிய பெரிய ஆளுகிட்ட அப்புறம் போய்க்கிறோம். இப்ப இந்த சனியினுடைய கோச்சார சனியினுடைய 3ஆம் பார்வை இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு விழுகுது. ரிஷபத்து குழுவது காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ ஒரு வருமானத்தை உண்டு பண்ணியே ஆக வேண்டும் அவர்கள். எடுத்து பாருங்க, இப்ப யாருக்கு அதிகமான வருமானங்கள் இருக்குது இந்த காலகட்டத்துல? என்ன இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க பாருங்க எவ்வளவு வருமானம் இப்ப இருக்குதுன்னு உங்களுக்குள்ளே தெரியும், உங்க ஊர் பக்கத்துல இருக்கிறவங்க தெரியும். ஏன்னா இப்ப அவர்களுக்குடைய அந்த தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதனுடைய செயல்பாடு இருக்கும். இப்ப சனியனுடைய அடுத்தது என்னன்னா, சனியனுடைய 7ஆம் பார்வை, கோச்சார சனியனுடைய 7ஆம் பார்வை இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போய் இருக்குது. அப்ப இந்த 3, 8, 12ங்கிறது திரிகோண அமைப்புல சூப்பரா உட்காந்துருக்குது. இது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, ஒரு தொழிலினுடைய முன்னேற்றத்திற்கு, ஒரு தொழிலை விரயம் பண்ணி இன்னொரு தொழில் செய்வாங்க. அப்ப தொழில் என்னவா இருக்கும்? இப்ப இந்த தொழிலை மாற்றி அமைத்து இந்த தொழிலினுடைய அடுத்த பரிமாணம், இந்த தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு பரிமாணத்தை அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கும். மற்ற எல்லா ராசிக்காரர்களும் நான் கணக்கு போட்டு பார்த்துட்டேன். கணக்கு போட்டு பார்த்துட்டு எனக்கு துலாம் ராசி வேணும், நல்லா நடக்குது, நீங்க கொடுங்க அப்படின்ட்டேன். அப்ப துலாம் ராசியில ராகுக்களாகட்டும், கேதுக்களாகட்டும், சனி ஆகட்டும், 3 பெரிய கிரகங்கள், குரு, இந்த 4 பெரிய கிரகங்களும் சிறப்பாக எல்லாமே திருமண காலங்களால் தான் உள்ள போகுது. அப்ப இந்த துலாம் ராசிக்காரர்கள் அந்த திருமணம் நடைபெறவில்லை என்றால் கூட, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல திருமணம் நடக்கலைங்கிற ஒரு எக்ஸானா கூட இந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்துங்கள். அருகில் இருக்க ஜோதிட போங்க, நல்ல பரிகாரம் சொல்லுவாங்க. இல்ல தாந்திரிக பரிகாரமோ அல்லது இந்த அறிவியல் பரிகாரமோ எதையோ ஒன்று செய்வாங்க. செஞ்சீங்கனால் அந்த காலகட்டங்கள் நல்லா நடக்கும். அடுத்தது துலா ராசிக்குடைய பாருங்க, இந்த கேது பாருங்க, உங்களுக்கு 11ல் அமர்ந்திருப்பார். பார்த்துட்டு லக்னத்தையே பார்ப்பார். லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார், அல்லது ராசிக்கு 9ஆம் இடம். இது எல்லாமே பார்க்குறப்ப இந்த கேது பாருங்க, அந்த ஞானத்தை, நல்ல அறிவை, நல்ல அனுபவத்தை இந்த காலகட்டத்துக்குள்ள துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சிறப்பான அறிவு, ஞானத்தை கொடுப்பார்கள்.
கேது சம்பந்தப்படுறதுனால அது ராகு சனியினுடைய 3ஆம் பார்வை 8வது இருக்கிறதுனால இந்த கேஸ் வம்பு வழக்கு இதுல இருந்து விடுபடுவீங்க. ஜட்ஜ்மெண்ட் ஈஸியா கிடைக்கும். ஒன் சிட்டிங் ஜட்ஜ்மெண்ட். நீங்க போகணுங்க வாய்தாவுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. வீடு தேடி ஜட்ஜ்மெண்ட் வரும். சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு. ஏன்னா கேதுனுடைய தொடர்புகள் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக விழுகிறது ராசிக்கு. அப்ப இந்த ராசி எவ்வளவு சிறப்பா இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு பாருங்க. இது யாருமே பண்ணல. நான் 12 ராசிக்கு எடுத்து போட்டு பார்த்தோம். வருகிற டிசம்பர் மாசம் வரலுமே என்ன நடக்கும் அப்படின்னு. இந்த துலாம் ராசிக்கு மட்டும் திருமணம், வம்பு வழக்கு, திருமணத்தை நடைபெறுகிறது, வம்பு வழக்குல இருந்து விடுபடுகிறது எல்லாம் கரெக்டா வந்து உட்காருது. அடுத்து இந்த கேது பாருங்க 7ஆம் பார்வையா பாக்குறப்ப அது 5ஆம் இடத்தை குறிக்கிறது. இந்த பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஜட்ஜ்மெண்ட் ஆகாது இருக்கிறது ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும். கேஸ் விடுபடும் பாருங்க. இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் போய் மூவ் பண்ணுங்க. குறிப்பா மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் நீங்க இந்த கேஸ் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பூச நட்சத்திரம் வந்துருச்சு. மூல நட்சத்திரம் வருங்கிற காலத்துல நீங்க இந்த வம்பு வழக்குக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் செஞ்சீங்கன்னா அந்த கேஸ்ல இருந்து, அதாவது அந்த வழக்குல இருந்து விடுபடுவீங்க. செஞ்சு பாருங்க. இந்த துலாம் லக்கணம் இந்த காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்பா இருந்து எனக்கு தலைப்பு கொடுத்தோன்னே நானும் விட்டுட்டு அசால்ட்டா. அப்புறம் தான் திடீர்னு யோசனை பண்ணிட்டு உட்காந்து ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்பதான் தெரியுது. மற்ற 12 ராசி 12 லக்கணத்துக்கு போடுறப்ப துலாம் வந்து இந்த சனி பெயர், இந்த சனி இருக்கிட்ட மீனத்தில் சனி இருப்பது, மிதுனத்தில் குரு இருப்பது, கும்பத்தில் ராகு இருப்பது, சிம்மத்தில் கேது இருப்பது, இதை கணக்கு போட்டு பார்க்குறப்ப 12 இடத்துக்கு விட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரே இடம் துலாம் ராசியை. அப்ப இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய ஏன்னா இன்னொன்னு என்ன அதுல இருக்கிறது பாருங்க. இப்ப இந்த பங்குனி மாசத்தை எடுத்து பாருங்க. சூரியன் 6ல இருப்பார். இந்த பங்குனி மாசம் இந்த காலகட்டத்தில் பாருங்க கடனை அடையும். பேங்க்ல போய் கடன் அடைச்சிருப்பீங்க. பேங்க்ல அமௌண்ட்டை எடுக்க மாட்டீங்க. உங்க கடனை அடைச்சிட்டே போயிட்டு இருப்பீங்க. கால சூழ்நிலை பேங்க்ல இருந்து அமௌண்ட் எடுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல. இருந்தாலும் பாருங்க அந்த அமௌண்ட் எடுத்து பேங்க்ல கடன் அடைப்பீங்க. ஏன்னா அங்க சூரியன் சனி சேர்ந்திருக்கும் இந்த பங்குனி மாசத்துக்கு. ஒவ்வொரு கிரகமும் பாருங்க இந்த 3 மாச கலர்ல அந்த துலாம் ராசிக்கு ஒவ்வொரு கிரகமும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். செவ்வாயும் கூட பாருங்க இந்த மாசத்துல கும்பத்துல இருப்பார் 5ஆம் இடத்துல. அப்ப அதே வீடு நிலம் வாங்கினவங்க கூட இன்னைக்கு அந்த கேஸ்ல இருந்து விடுபடுவீங்க. ஒவ்வொன்றுமே வந்து ஏன்னா அது கேதுடைய பார்வையில இருக்குது. எடுத்து பாருங்க. இப்ப இந்த மாசங்கள் போன மாசம் மாசி, பங்குனி, சித்திரை இந்த 3 மாசங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி துலாம் ராசி. ஒவ்வொரு கிரகமும் சரியா சப்போர்ட் பண்ணுது. தன்னுடைய இடத்துல இருந்து, தன்னுடைய பார்வையில இருந்து ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய பார்வை, தன்னுடைய இடம் எல்லாமே துலாம் ராசிக்கு பாருங்க எல்லாம் நல்ல இடமாவே இருக்கும். பார்வைகள் என்றுமே எடுத்துக்கொள்ளணும். நீங்க வந்து கிரகம் நிக்கிற இடத்தை விட கிரகம் பார்வை செலுத்துற இடம் தான் முக்கியம். அப்ப பார்வை செலுத்துற இடம் அந்த ராசிக்கு எந்தெந்த இடமாக வருகிறது, அது என்னவாக செயல்படுகிறது. இதை செய்திகள் பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பா இருக்குது. நான் கொடுக்குறப்ப நான் ஏதோ அசால்ட்டா இருந்துட்டேன். இது என்ன கொடுத்தாங்க, இந்த தலைப்பை கொடுத்துருக்குறாங்க, சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஆலோசனை. இவ்வளவு சிறப்பா இருக்குது. நானே 4 பக்கம் எழுதி வச்சுக்கிட்டேன் அந்த 10 நிமிஷத்துலயே. அந்த அளவுக்கு அது கிடைச்சிருக்கு. இவர்களுடைய அடுத்தது என்ன அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் அப்படி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த இடம் வாங்கும் பொழுது வாங்குறப்ப மட்டும் ஒரு கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. காரணம் என்னன்னா சூரியனுடைய செயல் உங்களுக்கு ரிஷபத்துக்குள் வரும் பொழுது, அதாவது வைகாசி மாசம் வரும், நீங்க கொஞ்சம் அந்த இடம் வாங்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. ஏன்னா காரணம் என்னன்னா அந்த டாக்குமெண்டேஷன்ல ஒரு சிறிய சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு 3 மாசம் தள்ளி வச்சிருங்க. அவ்வளவுதான். அது இயற்கையிலே இந்த மாசம் முழுசும் நாங்க இடம் வாங்க போறதுல யாரும்
பெரிய அமௌண்ட் போட்டு இடம் வாங்க போறது இல்லை. அடுத்த 2 மாதத்துல கொஞ்சம் கவனங்கள் தேவை. அடுத்தது புதன் மூலமாக இருக்கக்கூடியது தாய் வழி உறவுகள். இப்ப பாருங்க, பிரிஞ்ச போன தாய் வழி உறவுகள் வந்து ஒன்று சேரும். தாய் வழி உறவுகள் வந்து ஒன்று சேரும். ஏன்னா 12ஆம் இடம் அதிபதி அங்க போய் உட்காந்துருக்கு. இந்த ராசியினுடைய 12ஆம் இடத்தினுடைய அதிபதி 5ல போய் இப்போ இந்த 2 மாசமா அங்கேதான் இருக்கும், 5, 6க்குள்ள இருக்கும். அப்ப அவர்களுடைய பிரச்சனைகள் ஒன்று தீரும். தாய் வழி பிரச்சனைகள் தீரும். தாயாரோட சண்டை போட்டுட்டு இருந்து வெளியே போனவங்களாம் இப்படி தாயாரோட இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்துடும். இது புதனுடைய செயல்பாடுகள். ஆக இந்த 3 மாதங்கள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிறப்பாக ஒரு செயலை அங்கு செஞ்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த குரு மட்டும் உங்களுக்கு அடுத்த மே அல்லது ஜூன் மாதம் அது வாக்கியப்படி திருக்கணிதப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறும். உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த குருவனுடைய தன்மை ஒத்து உங்கள் ஜாதகங்கள் சிறிது சிறிது மாறும். இடமாற்றங்கள், தொழிலில் வேறு ஒரு தொழில் செய்வது, இல்லை தொழில் முன்னேற்றங்கள், தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல். புதியதாக ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, சின்னதாக இருக்குது, இந்த சின்னதாக பெருசாக்கணும், இது எங்கேயுமே இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் உடலில் கவனம் தேவை. சம்பந்தமே இல்லாத உடல் பெருகும். அப்பொழுது நீங்க கவனம் தேவை. மருத்துவத்தை அணுகி உங்கள் உடலில் என்ன பிரச்சனை இருப்பதை முதலிலே கண்டறியுங்கள். பொதுவாக வந்து உலகியல் ஜோதிடத்துல குரு உச்சமாகக்கூடிய இடத்தை நோக்கி செல்கிறது. 2018 நான் ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன். ஆகஸ்ட் மாதம், அடுத்த மார்ச் மாதம் குரு ஆட்சி வீட்டுக்கு செல்கிறது. எல்லாரும் என்னன்னாங்க, குரு ஆட்சி வீட்டுக்கு போகிறது சிறப்பா இருக்கணும்னாங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், குரு போர்க்கள ராசிக்குள் போகிறது ஒரு பிரளயத்தை உருவாக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு ஒரு பிரளயத்தை உருவாக்கிட்டு தான் இருக்குது. இன்று உச்சத்தை நோக்கி போயிருச்சு. பாருங்க, இன்னொரு பிரளயத்தை உருவாக்கும். இது நான் நல்லதா சொல்லினா, அந்த கடைசியா என்னன்னா, இந்த குரு உச்சத்தை நோக்கி வருகிறது. அது என்றுமே குரு வந்து தன்னுடைய ஒரு ஜோதிட விதிப்படி ஒரு கிரகம் உச்சமாக கூடாதுன்றது ஒரு விதி இருக்குது. அது யாரும் அங்க நம்ம பயன்படுத்துறதில்லை. இப்ப உச்சமாகக்கூடிய ஒரு குரு உள்ளே வர்றதுனால ஒரு சில உலகில் சார்ந்த அந்த கடகம் அந்த பகுதியை சார்ந்த உலக நாட்டுகள் அந்த பகுதியை சார்ந்த ஒரு பிரச்சனைகள் உருவாகும். அது நீங்க எடுத்து பாருங்க. நான் போன ட்ரிப்பே நான் வீடியோ பண்ணேன். அந்த ஏரியா என்னென்ன ஏரியான்னு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை அங்கதான் நடந்துட்டு இருக்கு. கடகத்தை இருக்கு, ஆனால் அதனுடைய பார்வை நேரா மகரத்தை நோக்கி இருக்குது. அங்கேதான் இந்தியாவும் இருக்குது. அப்ப இந்த குரு மாற்றங்கள் வைத்து இன்று நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதே துலாம் ராசிக்கோ துலாம் லக்னத்துக்கோ இது நாங்கள் எதிர்பார்க்காதீங்க. நல்லா இருக்குது, சிறப்பாகவும் இருக்குது. இனி இந்த துலாம் ராசிக்கார் வருகிற டிசம்பர் மாதம் வருளும் உங்களது எண்ணங்கள் செயல்கள் அனைத்துமே நல்லா இருக்கும் என கூறிக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பினை நல்கிய ராஜநிலை தொலைக்காட்சி நிறுவனர் உயர் திரு ராஜசேகர் ஐயாவுக்கும் மற்றும் ஏனைய டெக்னீஷியனுக்கும் இது தலைமை தாங்கி கொண்டிருக்கும் ஐயா குருஜி ஐயாவுக்கும் என் இனிய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.